இங்க ஹீரோ வேலைக்காக மதுரையிலேருந்து சென்னைக்கு வரான். இங்க வந்ததுமே சென்னை இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சு போகுது. தென் இவன் மதுரையில இருக்கும்போதே வாடகைக்கு வீடு பார்த்துட்டு தான் இங்க வந்திருப்பான். அந்த வீட்டுக்கும் வந்து இறங்குறான். அப்ப வெளியில இருக்க அயன் பண்றவர் இப்பதான் 2 பொண்ணுங்க வாடகை வீடு தேடி உள்ள போறாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோ பயத்துல உள்ள ஓடி போறான். அண்ட் ஹவுஸ் ஓனர் இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ நெத்தில திண்ணூறுலாம் வச்சுட்டு பக்தி பழமா இருக்கா. ஆனா இந்த பொண்ணுங்க கையில டாட்டலா குத்திக்கிட்டு மாடங்க எல்லாம் இருக்காங்க. சோ அவங்க 2 பேர்கிட்டயும் சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்கறாங்க. 2 பேருமே இல்லன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் லவ் எதனா இருக்கான்னு கேட்கறாங்க. அந்த பொண்ணு எனக்கு செட் ஆகலான்றாங்க. ஹீரோ அதை பத்தி எனக்கு ஐடியாவே இல்லைன்னு சொல்றான். அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து எழுந்து போறா. பார்த்தா அந்த பொண்ணோட பேக் பாக்கெட்ல சிகரெட் பாக்கெட் வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டே இருக்கும்போது இந்த ஹவுஸ் ஓனர் அசிங்கமா திட்டிடுறா. அதை கேட்டதுமே அவங்க 2 பேரும் திட்டி அனுப்பி விட்டுறாங்க. தென் ஹீரோ கையில சாவி கொடுக்குறாங்க. ஹீரோக்கு அந்த சாவி வாங்கும்போது அர்ஜுனா அவார்டே வாங்கின மாதிரி ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. தென் ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்றான். ஆக்சுவலா இங்கேயே அவன் மளிகை கடை வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு பொண்ணுங்கன்னா ரொம்பவும் பிடிக்கும். ஆனா ஒரு பொண்ணு கூட இவனை பார்த்ததே இல்ல. அண்ட் கடைசியில ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவன் காலையிலே வந்து காஃபி எல்லாம் போட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறாங்க. அந்த காஃபி ரொம்பவும் பிடிச்சி போய் நம்ம எல்லாருமே யோசிக்கிற மாதிரி ஒரு காஃபி ஷாப் வைக்கணும்னு சொல்றாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது.